முத்துப்பாண்டி சார் அவர் பேசினார்ல, அது என்னது பழனி ஆண்டவர் கோவில் தேர்வில் போர்டு வச்சதுல தொடங்கிய பிரச்சனை இது. அங்க கறி வெட்டி சமைக்கக்கூடிய கலாச்சாரம் கிடையாது, இது நாங்க சொல்லல, அறநிலையத்துறை தான் சொல்கிறது அப்படின்ட்டு. அது உண்மையா? அறநிலையத்துறை சொல்லுதுன்னா அவன் அறநிலையத்துறையோடலாம் சண்டை போடணும் அவங்க. நீங்க அறநிலையத்துறை, இப்ப நான் என்ன கேட்கிறேன், அறநிலையத்துறை இல்லைன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அறநிலையத்துறை அங்க சமைக்கிறதுக்கான பழக்கம் இல்லைன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிளைம் அறநிலையத்துறையோட தானே சண்டை. நீங்க எதுக்கு ஆளுகளை எல்லாம் கூட்டு போய் போராட்டம் பண்றீங்க? கவர்மெண்ட் பாத்துக்கிறோம்ல. சரி, நான் என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு, நான் 100 தடவை சும்மா போய் சொல்றாருலாம் சொல்றாரு. நான் சொல்றேன், நான் இல்ல, நீங்க என் கூட அப்படியே அவரே ஒரு போட்டிருப்பாரு. நம்ம அப்படியே கேமராவோடய போவோம் திருப்பரங்குன்றத்துக்கு, அந்த பகுதியில் உள்ள மக்களை சந்திச்சு பேசுவோம். இதுல என்ன ஒரு இதுனா, அங்க கந்தூரி கொடுக்க வரவங்களும் அந்த ஊருக்காரங்க கிடையாது. சரி, இங்க போராட்டம் பண்ணாங்கல்ல அவங்களும் அந்த ஊருக்காரங்க கிடையாது, திருப்பரன்றதுக்காரங்க கிடையாது. சரி, அங்க அதோட ஆர்ஜின் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். அவரு கிட்டத்தட்ட அங்க எப்படி இங்க அந்த மலையை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டம் வர்றாங்க. சரி, அவங்க கக்குவீரன் சொல்லி அவர் தான் மூதாதையர். சரி, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் அந்த மலையினுடைய மொத்த பாதுகாப்பு அவங்க கையில தான் இருந்துச்சு. சரி, அவர் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கோங்க. அதுல அவருக்கு 2 மனைவிகள், அவங்களுடைய வம்சாவளி தான் அந்த மலையை பாதுகாக்கிற உரிமையில இருந்துகிட்டு இருக்காங்க காலங்காலமா. சரி, அவங்க காலகட்டத்தில இருந்தே அது வழிபாட்டு உரிமையா இருந்து கொண்டே இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீதிமன்றங்கள் இந்த இடம் அவர்களுக்கான இடம்னு சொல்லிருச்சு. அங்க கெடா வெட்டுறான், கோழியை வெட்டுறான், எதை வேணாலும் வெட்டுறான், என்னத்தை வேணாலும் சமைக்கிறதுக்கான உரிமை அவன் இடத்துல இருக்குல்ல. இப்ப நான் என் இடம், சொந்த இடம், அந்த இடத்துல நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்ல. அதுல எப்படி அடுத்தவங்களை எப்படி புண்படுத்தும்னு நான் எப்படி ஏற்கிறது? இப்ப இவங்க சொல்ற பரப்புரை என்னன்னா, மொத்த மலையும் எங்களுதுன்னு சொல்றதுதான் பிரச்சனை. ஓகே, மொத்த மலையும் உங்க இது இல்ல. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த வழிபாட்டு இடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது நான் சொன்னேன்ல 3 இடம் சொன்னேன் உங்களுக்கு, காசி விஸ்வநாதர் கோயில், அந்த இது பின்னாடி உள்ள அந்த சமணர் படுகை வரைக்கும், இது எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இது வகுப்பாரிய கட்டுப்பாட்டுல இருக்குது. எது மேல உள்ள தர்கா இருக்கு இல்லையா, அது அவங்க அந்த முத்தலிஃப்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த தர்காவுக்கு யாரானாங்க, அவங்க வகுப்பாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கணும். அந்த தர்காவை பதிவு செஞ்சிருக்குது. வகுப்பாரியத்தினுடைய உறுப்பினர் அப்துல் சமது. ஒரு பிரச்சனை இஷ்யூன்னு வர்றப்ப அவர் போறதுக்கான, அவர் சட்டமன்ற உறுப்பினர்னு பார்க்க வேண்டியதில்லை, அவர் வக்போர்டோட மெம்பர், அவரு தலைவர் யாரு, நம்ம நவாஸ்கனி. அப்ப வகுப்பாரியம் தானே போகணும். இப்ப இந்து சமய அறநிலையத்துறை பிரச்சனைனா இந்து சமய அறநிலையத்துறை தானே போகணும். அந்த இடம் வகுப்பாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வகுப்பாரியத்தினுடைய உறுப்பினரும் தலைவரும் போறாங்க. இப்ப இங்க என்னன்னா, அரசாங்கம் பண்ணின தவறு தான். இப்ப இவங்க அப்துல் சமது சட்டமன்றத்திலேயே தீர்மானம் கொண்டு வர்றாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக அங்க வழிபாட்டு உரிமை இருக்குன்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. இதுல அரசு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அவங்க இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியில இருக்கிற அப்துல் சமது கொண்டு வருகிற அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மேல் ஏன் விவாதம் நடத்தப்படல? அதை ஏன் இந்த அரசு கடந்து போகுது? ஓகே, அப்ப கடந்து போகும் போதே அதுல இருந்து தெரியுது, இது ஏதோ ஒரு வகையில பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக உதவியாக இருக்கிறதுன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இல்ல, அங்க இருக்கிற எல்லோருக்குமான அந்த சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அரசு தான் விளக்கம் கொடுக்கணும். ஒண்ணு. அடுத்து இந்த விசாரணையை பொறுத்தளவுக்கு நான் சொன்னேன், 3 தடவை பீஸ் கமிட்டி போட்டிருக்காங்க. 2021 1, 22 1, 23 1, 24 நடந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க, நீங்க மேல கொண்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த மதுரை வீரன் தடுத்ததுல இருந்தா பிரச்சனை தொடங்குது. அப்ப எங்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா, எங்களுக்கான இது இல்லையான்னு. கெடா அறுப்பது என்பது வழிபாட்டு உரிமையில ஒன்றுதான். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றது விளங்கும். புரியுது. ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு தெரியும், பாண்டி கோயில் இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் நீங்க கெடா வெட்டக்கூடாதுன்னு சொன்னப்ப கடுமையான எதிர்வினையாற்றி அது வழிபாட்டு உரிமையில வந்ததுல அந்த அம்மா அதை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அது போல நீங்க இஸ்லாமியருக்கு இந்த உங்களுக்கு மட்டும் நீங்க வழிபாட்டு உரிமையை கொடுப்போம், அந்த அவங்களுக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்றது எப்படி இருக்கும்? இந்த நீங்க பதாகை வைத்தது பிரச்சனைன்னா, அது ஒருவேளை நெடுஞ்சாலையில வச்சிருக்கிறாங்க, ஒரு சந்துல வச்சிருக்கிறாங்க, எந்த அனுமதியும் பெறாம வச்சிருக்காங்கன்னா அந்த போர்டை அகற்றுவதற்கான உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குது. ஓகே, அதுக்காக நீ வழின்னு போட்டு போர்டே வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அங்க போய் வழிபடுறதுக்கான பாதை இதுதான் போகுதுன்னு போர்டு வச்சிருக்காங்க, அது ஏன் வைக்க கூடாதுன்னு என்ன இருக்குது? இன்னொன்னு நான் சொல்றேன், அங்க மேல பழைய புகைப்படங்கள் அவங்களுக்கு வேணும்னா நான் ஆய்வுக்கு வேணா பழைய புகைப்படங்கள் மேல பலியிட்டதுக்கான புகைப்படங்களை நான் வெளியிடுறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்?